தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 25/2/2024 ஞாயிற்றுக்கிழமை. பூரம் நட்சத்திரம் இரவு 1:08 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து சந்திராஷ்டமம் பற்றி சொல்ல போகிறேன். சந்திராஷ்டமம் அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க. மாதத்தில் ஒரு 2.25 நாள் சந்திரன் ஒரு வீட்டில் இருக்கும். நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வர்ற போது மிக 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 கவனம் தேவை. எந்த புது முயற்சியும் செய்ய மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், நடிகர்கள் வீடுகளுக்கெல்லாம் போகிற போது நான் அந்த கேலண்டரை பார்ப்பேன். கேலண்டர்லேயே அவங்க சந்திராஷ்டமத்தன்னைக்கு மடக்கி வச்சுருப்பாங்க. அந்த தினம் எந்த புது முயற்சியும் செய்ய மாட்டாங்க. முன்கூட்டியே அவங்க தயாரித்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல சந்திரன் வரபோது புது முயற்சிகளை எல்லாம் தள்ளி வைக்கணும். அதில் வெற்றி கிடைக்காதான். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் சச்சரவுகள்லாம் நிறைய வரும். மன நிம்மதி குறையும். உறவினர்கள் வழியில் பகை திடீர்னு வரலாம். கடன் சுமை கூடிக்கிட்டே போயிடும். அதே நிறைய வீண் பலிகளுக்கெல்லாம் ஆளாக நேரிடும். இதுக்கு ஒரு பாடல் உண்டு. 8லே சந்திரன் தான் இயல்பாக வந்தபோது கஷ்டங்கள் அதிகரிக்கும், கவலைகள் வந்து சேரும், இஷ்டம்போல் செய்துவிட்டால் இடர்பாடு அதிகரிக்கும். உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது நீங்கள் அன்றைக்கி செஞ்சீங்கன்னு வச்சுங்க, அதில் இடர்பாடு ரொம்ப வந்துடும். மற்ற ஆலோசனைகளை கேட்கணுங்கிறது அர்த்தம். அவள் ஆலோசனைனா அனுபவத்திற்குடைய ஆலோசனைகளை கேட்டு செஞ்சால் ஓரளவு அது பலன் கொடுக்கலாம். நஷ்டங்கள், பகைகள், நம்பிக்கை துரோகம், சூழல் அத்தனை துயரும் சேரும். அஷ்டமத்து சந்திரன் வந்தால் இத்தனை துயரத்தோடு இல்லத்தில் மோதலும் கூடும். குடும்பத்திலேயே சிறு குண்டூசில உள்ள பிரச்சனை யானை அளவாக மிகப்படுத்தி பார்த்துருவாங்க. உற்ற துணை தெய்வமாகும், உடனடி தீர்வு கிட்டும். அப்படி சந்திராஷ்டமம் வந்தால் முதல்ல என்ன பண்ணணும்னா, அதிகாலையில் சிதறுகாய் உடைக்கலாம். துன்பங்கள் சிதறி ஓட வேண்டுமானால் விநாயகர் பெருமானுக்கு சிதறுகாய் உடைக்கணுமா. அப்படி சிதறுகாய் உடைச்சிட்டு காலையிலேயே உடைச்சி விநாயகரை கும்பிட்டு காரியத்தை தொடங்கினா அந்த வந்த விதியினுடைய தன்மையை மாற்ற முடியாது, கடுவை குறைக்க முடியும். அதே மாதிரி சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்யலாம் அன்னைக்கு. அதே நேரம் அந்த சந்திரனுக்கு உரியது என்னென்னா பச்சரிசி தானம் கொடுக்கலாம். அல்லது யாராவது ஒருவருக்கு ஒரு அன்னதானம் மாதிரி கொடுக்கலாம். இப்படியெல்லாம் செய்து சில பரிகாரங்கள் எல்லாம் அதுக்கு இருக்குது. என்னதான் பரிகாரம் செய்தாலும் இப்போ இன்றைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கு சந்திரன் சிம்மத்தில் இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சந்திராஷ்டமம். எனவே இன்றைக்கு மகர ராசிக்காரர்கள் மிக 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 கவனத்தோடு இருக்கணும். அப்படி சந்திராஷ்டமத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிற பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் எப்பொழுதெல்லாம் சந்திராஷ்டமம் வருகிறது என்பதை ஒரு அட்டவணை போட்டு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அதை எழுதி சுவரிலே வைத்து ஒட்டி வைத்து கொண்டால், அல்லது நாட்காட்டியிலே குறிப்பிட்டு வைத்து கொண்டால் அந்தந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பெரிய மனிதர்களின் சந்திப்பால் நன்மைகள் கிடைக்கின்ற நாள். இன்று தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கிறது. பொருளாதார நிலை உயரும், புகழ் கூடும். செல்வாக்கு மிக்கவர்களை சந்தித்து உங்கள் செயல்பாடுகளில் வெற்றி காணப் போகின்றீர்கள். இன்று இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சிநேகிதர்களை சந்தித்து சிறப்படைகின்ற நாள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டப் போகின்றார்கள். நீண்ட நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறலாம். செலவிற்கு உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் என்றாலும் கூட விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம். ஏனென்றால் லாபாதிபதி குரு விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். பஞ்சமஸ்தானத்தில் கேது இருப்பதனாலே பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம், கவனம் தேவை. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 4லே கேது. உடல் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் வரலாம். சிலருக்கு ரண சிகிச்சைகள் செய்யும் சூழல் கூட உண்டு. என்ன இருந்தாலும் சிறு அச்சுறுத்தல் தோன்றுகின்ற பொழுதே மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். தொழில் மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். இந்த நாள் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு தேவை. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேருகின்ற நாள். விஐபிக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சூரிய பலம் 8ல் இருந்தாலும் கூட அது 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது. புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நண்பர்களின் ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்கும். இன்று இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே விரையாதிபதி சந்திரன், ராசிநாதன் சூரியன் சந்திரனை பார்க்கின்றார். எனவே இன்று யோகமான நாள். நினைத்தது நிறைவேறும். வம்பு வழக்கத்திலிருந்து வளம் காணக்கூடிய நாளாகவே இன்று இருக்கின்றது. வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். அயல்நாட்டிலிருந்து ஒரு சிலருக்கு நல்ல ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கலாம். அதே நேரத்தில் அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு உண்டு. செல்வாக்கு மேலோங்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாளாக அமையப் போகின்றது. கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் நாள். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாகவே நடைபெறும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றி சிந்திப்பீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றம் செய்யலாமா என்ற எண்ணம் மேலோங்கும் நாள் இந்த நாள்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு எதிரிகள் உதிரியாகும் நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் வரப்போகிறது. குறு பார்வை இருப்பதால் கடந்த சில நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு தொலைபேசி வாயிலாக பேசலாம். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய இந்த நாளில் கிழமை ஞாயிறு என்பதனாலே சிவாலய வழிபாட்டுக்கு சென்று சிவனை நீங்கள் வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, அன்பு நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டும் நாள். இன்று அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும். வியாபார விரோதங்கள் விலகும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். சப்தமாதிபதி சுக்கிரன் அவரே விரையாதிபதியாகவும் இருக்கின்றார். எனவே இன்று வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை முன்னிட்டு அவர்களுக்குள்ள சீர்வரிசை பொருட்களையும் நீங்கள் வாங்கலாம். பொதுவாக இந்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி விரயங்கள் செய்தால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குறு பார்வை இருக்கிறது. கூட்டு முயற்சிகளிலே லாபம் கிடைக்கும். கேட்ட இடத்தில் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகள் உதிரியாக மாறுவார்கள். 2லே செவ்வாய் இருப்பதால் கோபம் கொஞ்சம் உங்களுக்கு வரலாம். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் பக்குவமாக பேச வேண்டும். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் சில முட்டுக்கட்டைகளும் வரலாம். பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழலும் இன்று உண்டு. கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். பொறுமையோடு செயல்பட்டால் தான் பெருமை காண இயலும். பொறுப்புகள் பிறருக்கு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. யாருக்கேனும் பணப்பொறுப்புகள் சொன்னால் அதனால் சிக்கல்கள் வரலாம். உத்தியோகம் தொழிலில் கூட உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழல் உருவாகாது. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் கூட சந்திராஷ்டமம் என்று வந்தால் இன்று அதிகாலையில் ஆனைமுகப் பெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்கினால் ஓரளவேனும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியும் ஜென்மத்தில் சூரியனும் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் அது உடனடியாக செய்ய இயலாது. எதிரிகளின் பலம் மேலோங்கும். மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கலாம். உடன் இருப்பவர்களும் உடன் பணிபுரிபவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். பல காரியங்கள் தேங்கி கிடக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்பட்டு மனக்லேசங்களை உருவாக்கலாம். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு அச்சுறுத்தல்கள் வரலாம். கவனம் தேவை. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நாள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக உங்களுக்கு அமையும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு புதிய இடத்திற்கு மாறலாமா என்று சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக அமைய இன்று உங்கள் இல்லம் தேடி ஒரு நல்ல தகவல் வரப்போகின்றது. அதே நேரத்தில் 7லே கேது இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.